சாம்ராஜ்ய கனவு அத்தியாயம் 29 புயல். முதல் நாள் இரவு இளவரசியை சந்தித்த பொழிலில் பொய்கையின் அருகே அமர்ந்திருந்தான் ராஜாதிராஜன். அவன் அறிவும் மனமும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. இளவரசிக்கு முன்னால் இரவு கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான். தென்னவனை கொல்வதில்லை என்றளித்த வாக்குறுதியை உடைத்து எறிய அன்னையின் ஆணை வந்தால் என்னாவது என் கதி என்று முணுமுணுத்தான். ராஜா, காணிக்கை செலுத்த மறுத்த தென்னகத்து வேந்தனை சமரில் சந்தித்து அவன் உயிரை காணிக்கையாய் கொண்டு வா என அரசன் உத்தரவிட்டால் என் நிலை என்ன என்று வாய்விட்டு ஆலோசித்தான். பிறகு என் வாக்குறுதி காதல் வழிபட்டது. காதல் என் நலம் பெருக்குவது, கடமை பிறர் நலம் பெருக்குவது. கடமைக்காக நானும் வசந்தாவும் அழிந்துதான் ஆக வேண்டும். ஆக கடமை விதியாக திரிந்தால் எங்கள் காதல் சாதல் என்று மெல்ல கூறிய ராஜாதிராஜன் அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தபடி இளவரசி வரவில்லை. மாறாக ரணசூரன் கைகளிலும் கால்களிலும் விலங்கோடு நின்றிருந்தான். நீயா, இங்கு ஏன் வந்தாய்? ராஜாதிராஜனின் விழிகள் சினத்தால் சிவந்தன. தளபதி பெருந்தகையே, தங்கள் சிந்தைக்கு ஒரு சொல். விரைவில் சொல், காலம் வீணாகிறது. அரசராகும் ஆற்றல் உடையவரே, பீடிகை வேண்டாம். வந்தது என்ன? மன்னிக்கவும், சிந்தித்தால் சித்தம் கொலைகிறது. பித்தனை போல புலம்பாதே. பேசுவது உண்டெனில் இக்கணமே ஆகட்டும். நான் ஒரு அரசனே ஆயினும் கூட தாங்கள் செய்தி கேட்டு சீறுவீர்களோ என்று அஞ்சுகிறேன். யார் அங்கே? எடுத்து வா சவுக்கை. அரசனாம் அற்பன். தமிழக மண்ணின் உப்பை தின்ற உணர்வில்லாமல் அதன் உள்ளத்தை சிதைக்க வழிவகுத்த கயவனே. கழுகு பார்வை, அரவின் நெளிவு, வேசியின் குழைவு. சி, ஆண்மகனாய் பிறந்து விட்டான் பேடி. வேண்டாம் வேண்டாம், பொறுங்கள் தளபதி அவர்களே. தாங்கள் தரணியில் இனியும் வாழ வேண்டுமெனில் நேற்று இரவு இதே இடத்தில் தங்களிடம் சல்லாப மொழிகள் பேசிய சரசவல்லியை உதறிவிடுங்கள். என்ன? ராஜாதிராஜனின் திகைப்புக்கோர் எல்லை இல்லாமல் போனது. ஆம் என்றான் ரணசூரன். என் பாசறையில் கைதியாக இருந்தும் என்னையே ஒற்றாட துணிந்தாயா கயவனே? ஒற்றாட புறப்படவில்லை தளபதி, உலாவவே புறப்பட்டேன். உலகு உலாப்படம் வாழும் தங்களின் கரம் ஆயம் பிடிப்பதல்லவே, பின் ஏன் பொதுமகள் நேயம் பிடித்தது என திகைத்தேன். அறுத்து எரிங்கள் இவன் நாவினை, கூவினான் ராஜாதிராஜன். இருவர் முன்னே வந்தனர். பொறுங்கள் பொறுங்கள். விலங்கு ஏந்தி நிற்கும் என்னுடைய நாவினை அறுப்பது உங்களுக்கு வீரமல்ல. என் உயிரும் உடலும் கடலாலும் அடல் படைத்த உங்கள் உலகிற்கோர் பாரமும் அல்ல. எனது நாவினை என்ன, என் சிரமையும் அறுக்கலாம். ஆனால் பழிவந்து பற்றும் போது அதனை அறுக்க காலத்தாலும் முடியாது என்றான் ரணசூரன். என்ன, இன்னுமா புலம்புகிறாய்? ஒற்றாடினேன் என்று என் மீது குற்றச்சாட்டை வீசுகிறீர்கள். ஒற்றாடியது நான் அல்ல, ஒற்றாட வந்தவனும் நான் அல்ல. பாசத்தால் பற்றியது போன்று, உயிருடன் ஒன்றியது போன்று வேற்று உள்ளத்தோடு நேற்று உரையாடினாலே அவள்தான் ஒற்றாட வந்துள்ளவள். சித்திரவதைக்கு உன்னை தயாராக்கிக் கொள் ரணசூரா. நல்லது. மாற்றார்களை மண்ணில் சாய்த்த ஸ்வர்ணம் கொழிக்கும் சோழ நாட்டு தளபதி ஸ்வர்ண பிம்பம் போன்ற ஒரு மங்கையின் தாளில் மனதை மட்டுமல்ல மதியையும் காணிக்கை கொடுத்து விட்டார் என்று ஊரார் நகைப்பார். விழிகளில் கனல் பறக்க எழுந்து ரணசூரனை நோக்கி ராஜாதிராஜன் 2 அடிகள் எடுத்து வைத்தான். ஒரே ஒரு சொற்றொடர் தளபதியாரே. தாங்கள் அணைப்பது உங்கள் ஆருயிர் காதலியை அல்ல, அன்பு மனம் படைத்தவளை அல்ல, ஏன் சாமானிய பெண் உள்ளம் கொண்டவளையும் அல்ல. தாங்கள் தழுவியது அரண்மனை வேசியை, நெடுமாறனின் காதலியை. பலார் என்று ஓர் அறை விழுந்தது. அபயம் என தாளில் விழுந்தான் ரணசூரன். சி, அயோக்கிய பதரே, யாரையடா சொன்னாய்? மாதர் குல விளக்கை, மாணிக்க பிழம்பை பழித்த உன்னை மன்னன் என கருதி மன்னித்து நின்றால் மனம் போனபடி பேச துவங்கிவிட்டாயா? இனி பொறுப்பதற்கு இல்லை. தளபதி அவர்களே, இனி உங்கள் விருப்பம் போல நடக்கலாம். ஆனால் அவள் இன்று உங்களை சந்திக்க வந்தால் அவளிடம் ஒரே ஒரு கேள்வியிடுங்கள், உண்மை தெரியும். என்ன அது? எந்த நாட்டு அரண்மனையில் இத்தகைய சுந்தரவள்ளி தாதி பெண்ணாக இருக்கிறாளோ நான் அறியேன். அரசினர் மாளிகையில் அழகு பெண்கள் உலாவினால் அதிகாரிகளின் கழுகு கண்கள் விட்டுத்தான் வைக்குமா? ரணசூரா, சொற்பொழிவு வேண்டாம். சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் அவளிடம் அவளது உண்மை பெயர் என்ன என்று கேளுங்கள். என்ன? ஆம். இரண்டாவதாக
வசந்தா என்பது பொய் பெயரா இல்லையா என்று வினவுங்கள். ஹா, மூன்றாவதாக அவள் தாதி பெண் என கூறியது கட்டுக்கதையா உண்மையா என்பதை விசாரியுங்கள். நான்காவதாக, போதும் நிறுத்து. வாகை வீரர் நீர், உறவாடி கெடுக்க வந்த நச்சரவும் அவள். பாண்டிய நாட்டில் விருந்தினனாக தங்கியிருந்தேன் நான். ஆடற்கலையினால் என்னை அகமகிழ செய்தால் இந்த கணிகை. என்னை அன்று ஆசை மொழியினால் மயக்க பார்த்தபோது அருவருப்பு அடைந்து இவளை வெளியேற்றிவிட்டேன். ஆனால் நீங்கள் தென்னவனால் ஒற்றாட அனுப்பப்பட்ட வேசியிடம் போய் நில். இதை நான் நம்பவில்லை. தென்னவன் ஏன் எங்களை ஒற்றாட வேண்டும்? உரக்க சிரித்தான் ரணசூரன். சிரிக்காதே. சிரிக்கத்தான் வேண்டும் தளபதியாரே. சீரழிந்து விட்டிருக்கும் உறையூர் இந்த நேரம். வடநாட்டில் வாகை சூடி வரும் நீங்கள் திரும்பும் முன்பு சோழ மண்டலத்தை ஆக்கிரமிக்க தென்னவன் தீட்டிய திட்டத்தை செழியன் நிறைவேற்றியிருப்பான். என்ன? உங்களது படைமாட்சி பற்றிய செய்திகளை உங்கள் காதலி இதற்கு முன்பு அங்கே அறிவித்திருப்பாள். இது எதிர்பாராதது, அதிர்ச்சி தரும் செய்தி. ஆம், உமது சாம்ராஜ்ய கனவு ஆட்டம் காண எடுக்கப்பட்ட முயற்சி. இந்த முயற்சி தோல்வியுற்றால் மன்னனை மண்ணில் சாய்த்து அவன் நாடாளும் உரிமையை பறிக்காதிருக்கவும் இப்போதே நாடகத்தின் பல்வேறு காட்சிகளை கற்பனை செய்து வலை பின்னிக் கொள்ளுகிறாள் உமது வசந்தா. நீ சொல்வதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. என் இதயமும் பொறுக்கவில்லை. தென்னவன் காதலியா அவள்? அவன் வயோதிகன், வசந்தா இளம்பெண். பொருந்தாத உறவு இது. வயோதிகமும் வாலிபமும் கூடி குலாவினாலும் பொருத்தம் என்று போற்றுவதுதானே உங்கள் நாட்டு பண்பு. சி, வாயை மூடு. உறையூரின் மீது பாண்டியன் படையெடுப்பா? அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? தலைநகரில் படைகள் இல்லாததால். வசந்தா அவள் பெயர் அல்ல, அரண்மனை தாதியும் அல்ல. இங்கே வந்தது நான் கூறியதாலும் அல்ல. நம்ப முடியாத கூற்று இது. தளபதி அவர்களே, அவளை என் முன்பு நிறுத்தி கேள்வி கணைகளை இடலாம். சுருண்டு விழுந்து விடுவாள். இன்னும் சில நாட்களில் உங்கள் தூதுவன் ஏந்தி வரும்போதாவது தெரியுமல்லவா உறையூர் வீழ்ச்சி பற்றிய செய்தி. போதும் நிறுத்து. செவியில் ஈயம் ஊற்றாதே. உயிர் பிழைக்க வேண்டுமெனில் இங்கிருந்து ஓடிவிடு. தளபதி, இந்த உதவிக்காக எனக்கு விடுதலை பிச்சையிடக்கூடாதா? பிறகு சிந்திக்கிறேன், போய் வா என்றான் ராஜாதிராஜன். அவன் இதயம் எரிமலையாக குமுறி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. விடுதலை கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த ரணசூரன் அண்மையில் இறந்து கிடந்த அரவம் ஒன்றை எடுத்து இடுப்பில் சுற்றிய வண்ணம் கோதாவரி கரை வழி நடந்தான். காவலர் பின் தொடர சற்று தொலைவில் கோதாவரி பெண் நாணி ஓட கமல மலர்களால் ஆகியது போன்ற வட்ட பரிசலில் வந்து கரையை சேர்ந்தாள் இளவரசி. அதன் காவல் ஓடமாக வந்த படகிலிருந்து விக்ரமன் இறங்கினான். விக்ரமா, நீ போகலாம். நான் ராஜாவை அழைத்து கொண்டு ஓடமேறி போகிறேன் என்று சிரிப்புடன் கூறிய வண்ணம் கால் சிலம்பு முரசம் கொட்ட ஆடை தலைப்பு கொடியென ஆட நீல் விழிகள் என்னும் வேற்படையுடன் பண்பாடும் பெண்ணரசு ராஜாதிராஜனை காணும் வழி நடந்தாள். தென்னவன் உறையூர் மீது படையெடுத்திருப்பதை ரணசூரன் எங்கனம் அறிந்தான் என்று தனக்குத்தானே கேள்வியிட்ட வண்ணம் தலையை அழுத்தி பிடித்தவாறு புல் தரையில் சாய்ந்தான் ராஜாதிராஜன். அவன் நெஞ்சு வலித்தது. அவன் மீது மலர் ஒன்று விழுந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. கவனிக்க உணர்வும் இல்லை. மறைந்திருந்து மலர் எறிந்த இளவரசி உற்று பார்த்தாள். ராஜாதிராஜன் அமர்ந்திருந்தான். அவன் ஒரு கரம் தலையை தாங்கி இருந்தது, மறுகரம் மார்பினை அழுத்திய வண்ணம் இருந்தது. போர்க்களத்தில் பட்ட ரணம் கையின் அழுத்துதல் போராது இரத்தத்தை கசிய விட்டு கொண்டிருந்தது. திடுக்கிட்டு ஓடி வந்தாள் தென்னகத்து இளவரசி. ராஜா என அவள் கூவியது அவன் செவிகளில் விழவில்லை. ராஜா, என்ன கோலம் இது? ஏன் ராஜா என்று வினவிய வண்ணம் அவன் அருகே அமர்ந்து வியர்வை கொட்டிய நெற்றியினை ஆடை தலைப்பால் பதைப்புடன் துடைத்தாள் அரசிளங்குமரி. அடுத்த கணம் விக்ரமனை கூப்பிட நினைத்தாள். ஆனால் அவனை அழைத்திருந்தாலும் அவன் வந்திருக்க மாட்டான். ஏனெனில் வழக்கம் போல இளவரசி வர விடிவெள்ளி தோன்ற வேண்டுமே என்று. மேலும் இன்று இளவரசியே விடை கொடுத்தும் அனுப்பிவிட்டாள் அவனை. விக்ரமா என்ற சொல் வரவில்லை அவள் வாயிலிருந்து. பதிலாக ராஜா ராஜா என்றே அரற்றினாள். கோபத்தீயால் கருக்கப்பட்டு தன்னை மறந்திருந்த ராஜாதிராஜன் திரும்பி பார்த்தான். மறுகணம் தீயினை தொட்டவன் போல திடுக்கிட்டு துள்ளி எழுந்து நின்றான். எதையோ பேச நினைத்தான். ஆனால் உள்ளமே ஊமையாகிவிட்டது. நாக்கு அசைக்க முடியாத பொருளாக தோன்றியது.
கண்கள் மட்டும் வேங்கையின் கண்களென அக்கினி பிழம்பாக எரிந்து கொண்டிருந்தது. இளவரசி கரையிலிட்ட பொன் மீனை போல மெய் விதிர்க்க நின்றிருந்தாள். ராஜா, ஏன் இந்த கோபம்? யார் மீது ராஜா? என் மீதா? செவ்வள்ளி அதரங்கள் சிறிது அசைந்தன. உண்மையாகவே பேச மாட்டீர்களா? என் மீதா இந்த சீற்றம்? இதயத்தை சுடுவதற்காகவா உங்கள் வசந்தாவை இங்கு வரச் சொன்னீர்கள்? வசந்தா வசந்தா வசந்தா! சோழ நாட்டு தளபதியை ஏமாற்ற எண்ணி ஏற்றுக்கொண்ட புது அணிதானே இந்த வசந்தா எனும் பெயர்? ஹா! இளவரசியின் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல் இருந்தது அந்த கேள்வி. செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையை அறமாக தீர்ந்துவிட்ட அற்பனின் அன்பு மலரான நீ அந்த புறத்தாதி அரண்மனை சேடி என்று கூறியது அத்தனையும் பொய்தானே? ராஜா என்று மண்டியிட்டாள் இளவரசி. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா என்று மன்றாடினாள் மன்னாளும் மன்னனின் மகள். அப்படியென்றால் ரணசூரன் கூறியது உண்மைதான் என ராஜாதிராஜனின் உள்ளம் முணுமுணுத்தது. இளவரசியின் அபயக்குரல் அதனை உறுதிப்படுத்திற்று. சிலை போல நின்றிருந்தான் ராஜாதிராஜன். மன்னிக்க முடியாத குற்றமா ராஜா நான் செய்தது? பாராளும் வேந்தன் மகள் நீரொழுகும் கண்களுடன் காதல் மீள நடத்தும் போராட்ட உரை இது. சந்தேகம் வேறா? தளபதியின் வேகம் இதயம் உரைத்த பதில் இது. ராஜா, அன்பு கரம் தந்து ஏடுகள் சொல்லா இன்பக் கதைகளை இதயம் சொல்ல அணைத்து புதுமை இலக்கியம் பேசியது பொய்யுரையா? போதும், சொல்லுக்கு சொல்லழகு ஏற பேசினால் கட்டுக்கதைகளை நம்பிவிடுவேன் என எண்ணுகிறாயா? கள்ளி! ஏடுகள் சொல்லா இலக்கியம் பேசிய வதனம் வாடி கருகுவதை கண்ணெடுத்தும் பாராது காவலன் மகளை பழித்தான் தளபதி. ராஜா, உங்களிடம் களவொழுக்கம் பூண்டதால் இப்பெயரிட்டு என்னை அழைக்கிறீர்களா? என் கற்பிற்கு காவலனாக உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு நீங்கள் நவிழும் நற்சாட்சியுரையா இது? கற்பு! நாவினால் சொல்லி அந்த சொல்லை கரைப்படுத்தாதே. கண்ணகி நாட்டினன் நான், அவளை கைம்பெண்ணாக்கிய நாட்டினள் நீ. கற்பு பற்றி பேசுகிறாள் கணிகை. ராஜா! உள்ளத்தை கிழித்து உதட்டை பிளந்து வெளிப்பட்டது அந்த வேதனை குரல். கோடிக்கணக்கான வேல்கள் அவள் மீது வீசப்பட்டன. வீணையின் தந்தி அறுவது போல அருந்து தெரித்தன அவள் இதய நரம்புகள். அவள் நின்றிருந்த நிலம் அடியோடு பெயர்வது போல தோன்றிற்று. வேடன் கனைப்பட்ட முத்துப்புறா போல சாய்ந்தாள் இளவரசி. அப்போது ஓடி வந்தான் பதட்டத்துடன் ஒரு ஏவலாளி. தளபதி அவர்களே, வணக்கம். ஒரு நாழிகை முன்பு தலைநகரிலிருந்து வந்த தூதுவன் தென்னவனும் சேரனும் நம்மீது திரண்டு எழுந்துள்ள செய்தியை ஏந்தி வந்துள்ளான். ஆபத்து நம் வாயிலை நெருங்கிவிட்டது என்று படபடத்தான் அந்த ஏவலாளி. சிரித்தான் ராஜாதிராஜன். ஒற்றாட வந்து நாடகம் ஆடுகிறாயா? உயிருடன் உன்னை விட்டு செல்வதுதான் உனக்கு நான் தரும் மன்னிப்பு. விலைமகளை கலைமகளென எண்ணிய நான் ஒரு அறிவிலி என்று வீழ்ந்து கிடக்கும் இளவரசியை ஏறிட்டும் பாராது முகாம் நோக்கி விரைந்து நடந்தான் ராஜாதிராஜன். அங்கே அனைவரும் மன்னனுக்காகவும் தளபதிக்காகவும் தயாராக காத்திருந்தனர். மல்லிகையை வெண்சங்காய் வண்டூதும் அந்தி மாலை இருளின் அணைப்பில் கலந்து கொண்டிருந்தது. தனிமையில் விடப்பட்ட இளவரசி தள்ளாடிய வண்ணம் நடந்து வட்ட படகினை சென்று அடைந்தாள். இடுப்பில் சுற்றி இருந்த அரவத்தினை நிலத்தில் விட்டு அதனை கொல்லுவது போல நடித்து வேலினை பற்றி படகினை துளைத்துவிட்ட ரணசூரன் இளவரசி செல்லுவதை கண்டான். சிந்தித்து கொண்டே இருந்தான். பாசறையிலிருந்து அபாய அறிவிப்பு சங்கு அனைவரையும் அழைத்து முழங்கவே காவலர்கள் அவனையும் இழுத்து கொண்டு புறப்பட்டனர். முதல் நாள் கண் விழித்த களைப்பு தீர சோலையில் உறங்கிக் கொண்டிருந்த விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். ஆற்றில் வட்டப்படகு போய்கொண்டிருந்தது. ஆம், இளவரசியும் வட்டப்படகு நீரினில் அமிழ்வதை உணர்ந்தாள். மானம் போன பிறகு அவளும் வாழ விரும்பவில்லை. ஆனால் படகில் சொருகியிருந்த ஓலை சூதிற்கு விளக்கம் தந்தது. அதில், என்னை விலங்கிட்டு அழைத்து வரச் சொன்னாய். ஆனால் நீ விலங்கினும் கீழாக விளைமகள் எனும் சொல் தாங்கி கண்ணீர்களால் கழுவப்படாமல் அவல இசை பாடப்படாமல் இறக்கப் போகிறாய். பழிக்கு பழி, இப்படிக்கு ரணசூரன் என்று எழுதியிருந்தது. வட்ட படகில் நீர் ஏறிக்கொண்டே இருந்தது. ராஜா என உரக்க கூவினாள் இளவரசி. விக்ரமன் செவிகளில் ஈனக்குரலில் அது ஒலித்தது. கரை நோக்கி ஓடினான் அவன். உடனே அனைவரும் முகாமுக்கு விரைய அவசர அறிவிப்பு 3ஆம் முறையாக ஒலித்தது. ராஜா ராஜா என்னும் அவல ஒலி இறுதியாக ஒலித்தது. இளவரசியின் காதல் போல படகும் கவிழ்ந்து போனது.
அவள் எழிலில் பொறாமை கொண்ட கோதாவரி பெண் தன் வஞ்சத்தை தீர்க்க இளவரசியை சுழற்றி எடுத்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். கண்களில் நீர் மல்க சோகம் தாங்காது முகாமை நோக்கி ஓடினான் விக்ரமன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.